ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு 1000ல் ஒரு படம். இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அற்புதமான படங்கள், நம்மளை அசைச்சு பார்க்கக்கூடிய படங்கள், ஏதோ ஒரு பெரிய இம்பேக்டை நமக்குள்ளே விடக்கூடிய படங்கள் மட்டும்தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அதனால் இந்த செக்மெண்ட்டை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1996 ஒரு அமெரிக்கன் கோர்ட் ரூம் கிரைம் ட்ராமாவாக வெளியான எ டைம் டு கில். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு 10 வயசு சின்ன பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தெருவில் வீசப்படும் பொழுது இதுக்கு காரணமான குற்றவாளிகள் 2 பேர்த்த அந்த பொண்ணுடைய அப்பா சுட்டு கொள்றாரு எல்லாத்துக்கும் மத்தியில். ஆனால் இப்போ இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸை கையில் எடுத்து களத்தில் இறங்குற வக்கீலான படத்துடைய கதாநாயகன் இறுதியாக இந்த கேஸில் ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போ இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜேக். இவர் பேசிக்காக ஒரு லாயர். அதுவும் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் 2 பேரும் சேர்ந்தா இருக்காங்க. இன்றைக்கும் பிளாக்ஸ் மேலே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒன்றுனா பிளாக் தான் அது காரணமாக இருக்கணும் பழி போடுற விஷயம் இப்பையும் அரங்கேறிக்கிட்டே தான் இருக்குது. ரைட்டா? அதனால சொல்கிறேன், இவர் ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு லாயர் அமெரிக்காவில். இப்போ படத்துடைய முதல் சீன்லேயே 2 வெள்ளைக்காரங்க, இந்த ஒயிட்ஸ் 2 பேரும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு ஊரையே அல்லோட படுத்திக்கிட்டு அடிச்சுட்டு பயங்கர ஸ்பீடாக ஓட்டிட்டு போகிறானுங்க வண்டியை. நேராக போய் ஒரு கிராசரி ஸ்டோர் மாதிரி, சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கே போய் நிறுத்துறாங்க. அந்த இடத்துல டானியா அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு 10 வயசு பொன் குழந்தை. அந்த பொண்ணு அம்மா சில மளிகை ஜாமான்லாம் வாங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கிராசரி ஸ்டோருக்கு போய் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு முட்டைக்கிட்டே எல்லாத்தையும் ஒரு பேப்பர் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு பில்லை போட்டுட்டு வெளியே வர்றா. இவனுங்க 2 பேர் அப்போ தான் அந்த கிராசரி ஸ்டோருக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு இவனுங்க உள்ளே போகிறானுங்க. டோரை திறந்து அந்த பொண்ணு வெளியே வருது. அந்த பொண்ணு நடந்து ரோட்டோரமாக அமைதியாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. இப்போ இவனுங்க 2 பேரும் உள்ளே போய் பீர் கேஸ் மாதிரி சரக்கு இருக்க எல்லாத்தையும் எடுத்து காரில் போட்டுட்டு திருப்பியும் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றானுங்க. வரும்போது அந்த பொன் குழந்தை ஓரமாக ரோட்டில் நடந்து போகிறத இவனுங்க பார்க்குறானுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பொண்ணு கருப்பர் இனத்தை சேர்ந்த பொண்ணு. இவனுங்களுக்கு கருப்பர் அப்படின்னாலே ரொம்ப மட்டமாக நினைக்கிற குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய நபர் தான், குறிப்பாக இந்த 2 நபர்கள். ஆனால் இப்போ வண்டியை போய் நேராக அந்த பொண்ணை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இப்படி பக்கத்தில் போய் நிறுத்திட்டு கடைசியாக இந்த 2 பேரும் இறங்கி அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்க ஒரு மறைவான ஒரு காட்டுப்பகுதி மாதிரி அந்த சைடில், ரோட்டுக்கு சைடில் அந்த பக்கம் உள்ளே தூக்கிட்டு போகிறானுங்க. போய் பாலியல் பலாத்காரம் செய்கிறானுங்க அந்த பொண்ணை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய கழுத்தில் ஒரு கயரை போட்டு மேலே பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் கட்டி தூக்கில் தொங்க விடுறதுக்காக இழுக்கிறானுங்க. அந்த கொப்பு வெயிட்டு தாங்காமல் ஒடிஞ்சு விழுந்துருது. இப்போ இந்த பொண்ணு ஏற்கனவே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற இந்த குழந்தையை தூக்கி பின்னாடி ட்ரக்கில் போடுறானுங்க, வண்டி எடுக்கிறானுங்க. அந்த சீன் அதோட கட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கு காமிக்கப்படல. இப்போ நேர அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு இந்த தகவல் போது அந்த அம்மா பரிதவிச்சு போகிறாங்க. யாருக்கு இருக்காது இந்த பரிதவிப்பை? இப்போ இந்த பொண்ணுடைய அப்பா ஒரு டிம்பர் மில்ல ஒரு டிரைவர் மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, எல்லாத்தையும் தூக்கி அந்த மரக்கட்டையெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. இவருக்கு கால் போகுது. இப்போ இவரும் பரிதவிச்சு போய் ஓடி வர்றாரு வீட்டுக்கு. வந்து பார்த்தா வீட்டில் பெட்டில் ரத்த வெள்ளத்தில் அந்த குழந்தைய படுக்க வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் முட்டையெல்லாம் உடைச்சிட்டேன் அப்படின்னு. ஒரு வைத்தறிச்சலான காட்சி அமைப்பு. இவர் பரவாயில்லடா விடு 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 அப்படிங்கிறாரு. ஆனால் இவருக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய வெறி, அவனுங்களை விடவே கூடாது உயிரோட அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நேர இந்த கேஸை கையில் எடுத்து அந்த 2 பையன் யார் அப்படின்னு சொல்லி நேர பாரில் 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கானுங்க. மூஞ்சியெல்லாம் உடச்சி அந்த ஆள் 2 பேர்த்தையும் உள்ள தூக்கிட்டு வர்றாரு. இப்போ கோர்ட்டில் நிறுத்துறதுக்காக அந்த 2 பேரையும் போலீஸு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டு போகிற இந்த இடத்துல கோர்ட் ரூமில் உள்ளே எடுத்துகிட்டு போகிற அந்த தருணத்தில் மேலே ஏறினா கோர்ட்டு, அந்த மாதிரி மாடிப்படி ஏறணும். அந்த இடத்துல இந்த 2 பேர்த்தையும் டுவைன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரும் வெள்ளை நிறத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் கூட்டு போய்கிட்டு இருக்காரு. சுற்றி ப்ரெஸ் அண்ட் மீடியாலாம் இந்த கேஸு பயங்கர பரபரப்பான கேஸாக ஆகி போனனால எல்லாரும் கூட்டம் கூடிடுறாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு இந்த பொன் குழந்தையுடைய அப்பா அவர் ஒரு மிஷின் கண்ணு மாதிரி ஒன்று தூக்கிட்டு வந்து படன்னு சுட்டு தள்ளுறாப்புல அந்த 2 பேர்த்தையும். ஆனால் அவர் போதாத நேரம் இந்த 2 பேரும் மட்டும் இறக்காம அந்த கூட செக்யூரிட்டிக்கு வந்தார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரும் நல்ல மனுஷன். அவருடைய காலிலையும் தோட்டாக்கள் பாஞ்சிருது. அவருமே அங்கேயே வழி தாங்காமல் சுருண்டு விழுந்துடுறாரு. ஆனால் இந்த 2 கயவர்களும் அங்கேயே ஸ்பாட் அவுட். இப்போ இதன் காரணமாக அவர் சுட்டுவிட்டு ஓடிடுறாப்புல யாரு, இந்த பொண்ணுடைய அப்பா. இப்போ
எந்த ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் அந்த பிளாக்ல இருந்து இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாரோ இதே ஆஃபீஸர் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறான், வாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொன்னால் அந்த தகப்பன் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே பண்ணலை, அவராக வண்டியில் அமைதியாக ஏறி உட்காந்துறாரு, நேராக போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இப்போ இந்த கேஸை எடுத்து வாதாடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது எனக்கு ஜேக் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல அவர். இப்போ நம்ம கதாநாயகன் நேராக அவரை பார்க்க போகிறாப்புல. போனால் இங்கே பாரு, என்ன தயவு செஞ்சு இந்த கேஸை நீ தான் எடுத்து வாதாடணும், ஏற்கனவே என்னுடைய சகோதரனுக்காக வாதாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீ தான் வெளியே கொண்டு வந்த, நீ தான் வாதாடணும் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, இங்கே பாருங்க அதெல்லாம் கரெக்டு தான், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எங்கேயோ யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல சுட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம கேஸ் அப்படி இப்படி திரிச்சு உங்கள் சைடில் நியாயம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டுக்குள்ளேயே அவ்வளோ பேர் சுற்றி இருக்கும்போது 2 பேர்த்த சுட்டுவிட்டு நீங்கள் சுடலைன்னு சொல்லி நம்ம எப்படி வாதாடி என்னன்னு சொல்லி பண்ண முடியும்? உங்களுக்காக அந்த நான் கேஸை எடுத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸ் நடக்கிற இந்த கோர்ட்டில் இருக்கிற அவ்வளவு பேரும் ஒயிட்ஸு தான், இவங்களுக்கு பிளாக்ஸ்னாவே ஆகாது. அதன் காரணமாக இங்கே இந்த கேஸ் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரண தண்டனையோ இல்லை வாழ்நாள் சிறை தண்டனையோ கன்ஃபார்ம், அதில் பேச்சே கிடையாது. இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு 10%, 5% வாய்ப்பு கூட நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் இந்த கோர்ட்டில் நடக்கக்கூடாது. இதன் காரணமாக ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், இந்த கேஸு இங்கே நடக்க வேண்டாம், நாங்கள் வேறு கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுறோன்னு. ஜட்ஜு மட்டும் இதை அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. ஆனால் இவங்க 2 பேருடைய போதாத நேரம் இந்த கேஸு இங்கே தான் நடக்கும், வேறு கோர்ட்டுக்கெல்லாம் மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த ஜட்ஜி இப்போ கொடுத்துட்றாரு தீர்ப்பை. இப்போ இவங்களுடைய 2 பேருடைய போதாத நேரம் கடைசியாக ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கோர்ட்டில் வாதாடி ஜெயிக்க முடியாத இந்த கேஸை ஜெயிச்சே ஆகணுங்கிற இக்கட்டான சூழ்நிலையோட இந்த கேஸ் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறாரு நம்ம வக்கீலான கதாநாயகன். இறுதியாக இந்த கேஸில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் அதற்கான காட்சி அமைப்புகள் எல்லாமே அற்புதமான ஒரு கதைக்களம், நம்மளுடைய மனசை நிகழ வைக்கக்கூடிய, நம்மளை பல இடங்களில் உரை வைக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கடைசி 10 நிமிஷம் அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது ஜோதிகாவுடைய நடிப்பில் வெளியான பொன்மகள் வந்தால் படம் நிச்சயமாக நம்மளுடைய மைண்டுக்கு வந்துட்டு போகும். கிட்டத்தட்ட கதைக்களம் காட்சி அமைப்பில் நிறைய இது 2க்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் அதிகமாக ரிவீல் பண்ண விரும்பலை. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு அற்புதமான நடிகர்களை மட்டும்தான் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எல்லாருமே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸில் தெரிவிக்க விட்டுருக்காங்க. குறிப்பாக படத்துடைய கதாநாயகன் மேத்யூ மெக்கானஹே, அவர் தான் படத்துடைய ஹீரோவாக பண்ணியிருப்பார். இது போக அந்த ஆப்போசிட்டாக வாதாடுற அந்த லாயர் இருக்கார் இல்லையா, கெவின் ஸ்பேசி தான் அந்த ரோலை பண்ணியிருப்பார். சரியான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டையும் இருந்து. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வாதாடுற அந்த சீன்ஸ், ஒருத்தர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வேறு லெவலில் டெஃபினட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸில். இது போக சாண்ட்ரா புல்லக் ஆகட்டும், சாமுவேல் ஜாக்சன் ஆகட்டும், ஒருத்தருடைய பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. குறிப்பாக இந்த 3 பேர், மேத்யூ ஆகட்டும், கெவின் ஸ்பேசி ஆகட்டும், சாமுவேல் ஜாக்சன் ஆகட்டும், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்தந்த கதாபாத்திரம் 3 பேர்த்துக்குமே முக்கியமான ஒரு கதாபாத்திரம். நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது மேத்யூடைய பர்ஃபார்மன்ஸில் எப்பா யாரையா இது, நமக்கு மேலே ஒருத்தர் கதை சொல்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த அளவுக்கு அந்த கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லிடுவார் பாருங்கள். அது பார்க்கும்போது வாய்ப்பே இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து. இதெல்லாம் போக இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் எலியாட்டை நீங்கள் சொல்லி ஆகணும். சரியான ஒரு மியூசிக்கு. இந்த படத்தில் பல இடங்கள் சைலண்டாகவே விடப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் எந்த இடத்துல ஒரு பரபரப்போ இல்லை எமோஷனலான விஷயங்களோ கடத்தணுமோ அந்த இடத்துல அற்புதமாக அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை கொடுத்துருப்பாரு. சூப்பராக இருந்தது மியூசிக்கு. வில்லியத்துடைய கட்ஸையும் கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு சில இடங்கள் பயங்கர ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் வச்சிருப்பாரு. தேவையில்லாத விஷயங்கள் எங்கேயுமே இந்த படத்தில் இருக்காது. இந்த படத்துடைய அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அடல் கான்டென்ட்லாம் இது பெருசாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான படம் தான் இது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாரும் பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.